வணக்கம் மக்களே. நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், அதாவது பெல் அப்படின்னு சொல்லுவோம். அங்கேருந்து தான் ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அரசாங்க வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். வாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். இவங்க என்ன விதமான போஸ்டிங் ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர்ஸ், இந்த போஸ்டிங் தான் அவங்க வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 33 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, ஓபிசி கேண்டிடேட்டுக்கு அதாவது 32 இயர்ஸ் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஊனமுற்ற நண்பர்களுக்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வேக்கன்சிஸை வந்து கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 33 வேக்கன்சிஸையும் கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் பார்த்தாலே இது உங்களுக்கு தெரியும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸுக்கு ஃபுல் டைம் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் சூப்பர்வைசருக்கு ஃபுல் டைம் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மினிமம் 60% நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 50% மார்க்கில் பாஸ் பண்ணி தான் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸுக்கு அவங்களோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் டெஸ்டிங் ஆஃப் சி அண்ட் ஐ அண்டு ட்ராக்ஷன் பேனல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் கண்ட்ரோல் பேனல் டெஸ்டிங் ஆர் எலக்ட்ரிக்கல் டெஸ்டிங் அப்படின்னு அவங்க வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதோட பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்டெப்த்தாக நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ப்ராஜெக்ட் சூப்பர்வைசருக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இன் சிஎன்சி டோனட் பஞ்ச் அண்ட் ப்ரெஸ் பிரேக் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாரி டவுன்லோட் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி தாங்க இந்த ஜாபில் ஹைலைட்டு. பக்காவான உங்களுக்கு சேலரி. ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பர் மந்த்துக்கு 84,000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வருஷத்துக்கு பர் மந்த்துக்கு 88,000 அப்படின்ற மாரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் சூப்பர்வைசருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 45,000, செகண்ட் இயருக்கு பர் மந்த்து 48,000 சொல்லியிருக்காங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ்டிங்கன்னா 1:10 ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 33 வேக்கன்னா மொத்தம் 330 பேரை வந்து அவங்க இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்த 330 பேரில் 33 பேரை நாங்கள் வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கண்டிஷன் அப்படின்னு அவங்க வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபா சொல்லியிருக்காங்க. அந்த 200 ரூபாவில் வந்து உங்களுக்கு வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அண்டு ஊனமுற்ற நண்பர்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லைன்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட், அதாவது உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலிமா கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து உங்களோட கரெக்டான மெயில் ஐடி வந்து கொடுங்க. மற்றதெல்லாம் அவங்க நிறையா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதெல்லாம் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஜஸ்ட் நீங்கள் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். படிக்காமல் அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது குவாரிஸ் எதாவது இருந்துச்சுன்னா recruit.edn@bhel.in அந்த மெயில் ஐடிக்கு வந்து அவங்க மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா அவங்க ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் அவங்களை வந்து கொடுப்பாங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களே வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க. edn.bhel.com அதாவது .com அப்படின்ற மாரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா careers.bhel.in இந்த 2 ஆன்லைன் வெப்சைட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதையும் அந்த அப்ளிகேஷனையும் அந்த ரிசிப்ட்டையும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா அட்டாச் பண்ணிவிட்டு இவங்க கொடுக்குற அட்ரஸுக்கு வந்து நீங்கள் கொரியர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, AGM HR பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், எலக்ட்ரானிக்ஸ் டிவிஷன், PB நம்பர் 2606, மைசூர் ரோட், பெங்களூர் அப்படின்ற மாரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கொரியர் வந்து அவங்களுக்கு 19/4/2025 அதாவது அடுத்த மாதம் 19ஆம் தேதி, ஏப்ரல் 19ஆம் தேதிக்குள்ளே அவங்க வந்து ரீச் ஆகிடணும் அப்படின்னு, இந்த அட்ரஸுக்கு ரீச் ஆகிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் திரும்ப சொல்கிறேங்க, நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்க இல்லைங்களா, ஃபில் பண்ணது முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ரிசிப்ட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு இந்த அட்ரஸுக்கு கொரியர் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஏப்ரல் 19ஆம் தேதிக்குள்ளே வந்து அவங்க ரீச் ஆகிடணும் அப்படின்ற மாரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் மார்ச் 26ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி வந்து முடியுது.
நீங்கள் வந்து 2த்தையும் இதை டவுன்லோட் பண்ணி கொரியர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 19ஆம் தேதி, ஏப்ரல் 19ஆம் தேதி வரையும் லாஸ்ட் டேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் இந்த அரிய வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலிக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற மேலும் மேலும் வீடியோக்களுக்கு ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.